சொன்னீங்கன்னா இந்த மாடர்ன் கிரிக்கெட்ல மகாராஜ் ஒரு சரியான ஒரு ஃபேக்டர். எனி வேரியேஷன் லைக் அவர் ஒரு ஸ்டாக் பால் ஒரு 4 வச்சிருப்பாரு. நீங்க பிரேவிஸ்க்கு வந்து நீங்க ஸ்லோ த்ரூ தி ஏர்லாம் போட்டீங்கன்னா நண்பருக்கு இருக்கிற பேட் ஸ்விங்குக்கு நேரா ஈடன் கார்டன்ஸ் வெளியே விழும். So New Zealand spinners will definitely get bashed tomorrow. வேலை அவங்க இந்த கேமுக்குள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா டிகாக்கு அடிச்சுட்டு உள்ள வரலாம். ஆனா நீங்க வந்தீங்கன்னா அது கீழே ஒரு 3 பேர் இருக்கானுங்க. ஸோ அதுவும் கஷ்டம். போணுமா இப்ப வீடியோக்கு? வணக்கம் மக்களே. ஒருத்தர் இன்னைக்கு வணக்கம் வைக்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கு பாடையை கட்டியாச்சு. நான் சொன்னது கரெக்ட் தான், நான் சொன்னது கரெக்ட் தான். ஒன் சைடா போவோம்னு சொன்னேன், ஓகேங்களா? அங்க ஒன் சைடா போயிருச்சு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா அதாவது இந்த வீடியோல ஏன் இப்படி நான் சிரிக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு சின்ன ஒரு ப்ரிவியூ சொல்றேன். ப்ரிவியூக்கே ஒரு ப்ரிவியூ சொல்றேன். என்ன அப்படின்னா, போன வீடியோல வந்து ப்ரெடிக்ஷன் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரோ என்ன சொன்னாரு, 100-0 கொடுப்பேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப வயசா இருக்க கூடாது 70-30 கொடுத்தேன்னு ஒண்ணு சொன்னாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலர், அதாவது 90-10 கொடுக்குறேன் அப்படின்னு. ஸ்பின் பவுலர், அதாவது பவுலிங்கே நீங்க போட முடியாதுங்க. ஸ்பின் பவுலர் நீங்க போடவே முடியாது. ஸ்டப்ஸ் இருக்காரு, பிரிவிஸ் இருக்காரு, மார்க்ரம் இருக்காரு, ரிக்கல்டன் இருக்காரு. ஸ்பின் பவுலரே போட முடியாது. எடுத்து போனது பூராவே ஸ்பின் பவுலிங்ல தான். எல்லாருமே ஸ்பின் பவுலிங்ல தான் போனானுங்க. என்ன படத்துல வர போலீஸ் மாதிரி மாறுறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது மங்காத எடிட் எல்லாம் போட்டீங்கல்ல, என்ன நீங்க இப்படி மாறுறீங்க? வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ண ப்ரெடிக்ஷனும் தப்பான ப்ரெடிக்ஷன் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அட்லீஸ்ட் நான் வந்து 60-40 நியூசிலாந்துக்கு வந்து ஸ்பின்ல ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அது ஓரளவுக்கு நடந்துச்சு. ஆனா யாருமே சத்தியமா நியூசிலாந்து இப்படி வந்து டாமினேட் பண்ணுவாங்க நீ சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மேபி நியூசிலாந்து சப்போர்ட் பண்றவங்க, நியூசிலாண்டை பத்தி தெரிஞ்சவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜில செமையா இருப்பாங்க தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் ஐ மீன் ஃபேவரபிளா வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா இவ்வளவு டாமினேட் பண்ணுவாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனா பட் அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அகைன் வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்ட். இங்க வந்து போத் ஸ்ட்ரீமன் கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இந்த சேனல்ல ஐ மீன் இந்த கண்டென்ட்ல எந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து இப்போ இவ்வளவு வரைக்கும் நான் வந்து பேசிட்டேன், ரொம்ப திமிரா பேசிட்டேன். ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆதங்கங்களை கொட்டி ஆரம்பிங்க, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஆதங்கம்லாம் எதுவுமே இல்லைங்க, இதெல்லாம் பியூர் ஒன் சைடுன்னு வந்து ஆடும்போதே தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நேற்று நைட் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான். நான் வந்துட்டு மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்லிட்டு இருந்தான், என்னடா மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்களா? டேய் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்குது, we are going for the trophy அப்படின்னா நான் பெருசா சொன்னான். வந்து இல்ல இங்க ஸ்பின் ஒரு ஃபேக்டர் வரும் அப்படின்னு அவன் ஓரளவுக்கு இதுவா பேசியிருந்தான். நான் வந்து அவனை ஓவரா டாமினேட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். டேய் ஸ்பின்னா பிரேவிஸ் தெரியும்ல, நோலுக்கு ஷாட் தெரியும்ல உனக்கு அப்படின்லாம் பேசியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 4 மணிக்கு வரைக்கும் முழிச்சு ப்ரிவியூ வீடியோ போட்டுட்டு என் சேனல்ல ப்ரிவியூ வீடியோ போட்டுட்டு 8 மணிக்கு ஏஞ்சிக்கணும்னு ஏஞ்சி பார்த்தா பவர் பிளேயே அவனுங்க முடிச்சிட்டானுங்க. அதாவது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனுங்க வந்து பேட் ஸ்விங் தான் மேட்ரு. ஓகே, ஒரு அதாவது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்களோ அதே இதுதான் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா நியூசிலாந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த டாப் 6 கேரி அப்படின்லாம் சொன்னோம்ல, ஸோ 6 பேருக்கு ஒரு பிளான் இருந்தது டிஃப்ரெண்டா, இவங்களுக்கு எப்படி போட்டா அவுட் ஆவாங்க அப்படின்னு. மில்லருக்கு அவன் கண்ணுக்கு கீழே ஃபுல்லர் லெங்த் போட்டா அடிச்சிருவான். ஆனா அதே பால் நீ கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் போட்டனா அவனுக்கு வந்து அதை லாங் ஆன்ல அடிக்கிறதுக்கு டெம்ப்ட் வரும். அது ஒரு பிளான். பிரேவிஸ வந்து ப்ரெஷர் போட்டு ஸ்லோவா ஆட வச்சுட்டு கடைசியில பிரேவிஸ் ஆடினதெல்லாம் வந்து என்ன ஷாட்னே தெரியல, ஒரு ஹாஃப் வாலிய போய் தூக்கி கையில கொடுத்துட்டு போறது, ஓகேங்களா? அதுல போச்சு. டீகாக்கு இந்த ஓவர்ல நான் அடிச்சே ஆகணும்னு அடிச்சு அவுட் ஆனான். ஓகே, அப்பதான் வந்து மார்க்ரம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தான், கொஞ்சம் பொறுமையா ஆடி இருக்கலாம். அவன் அவுட் ஆனா அடுத்த பால ரிக்கல்டன் வந்தோடனே அவுட் சைட் ஆஃப் பார்த்து ஒரு டெம்ப்ட் ஆகி அவன் அவுட். அவனுங்க டிகாக்கு தான் பிளான் போட்டானுங்க, ரிக்கல்டன் ஃப்ரீயா வந்து விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாப்ல. எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். ரிக்கல்டன்லாம் நீ ஸ்கெட்சிலே இல்லாத மாதிரி கேவலமா அவுட் ஆயிட்டு போனான். ஸோ இவனுக்கு வந்து அந்த நீங்க டேர்னும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு விஷயம் தான், டேர்னு பெருசா ஆகல. ஆனா அவங்க அதை பிரில்லியண்டா பவுலிங் போட்டாங்க. சாண்டரா இருக்கட்டும், அந்த மெக்ரோக்கியா அவரா இருக்கட்டும், அண்ட் ரச்சன் ரவீந்திரா ஹீரோ ஆஃப் த டே அவரா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர பிரில்லியண்டா பவுலிங் போட்டாங்க. அதாவது
பிச்சில் ஸ்பின் ஆகல. சோ நீ ஒன்னு ஸ்லோ த்ரூ தி ஏர் போடு, இல்ல அவுட் சைட் ஆஃப் வேகமா போடு. இதுதான் பிளான். ரெண்டுத்தையும் அவங்க பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் விக்கெட்டும் பாத்தீங்கன்னா சும்மா தூக்கி அடிச்சு அவுட் ஆன மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஃபீல்டர் செட் பண்ணி பிளான் படி போட்டு அவுட் பண்ணாங்க. 2 லைஃப் கிடைச்சும் 2 பேரும் திருந்தல. மில்லருக்கு ஒரு லைஃப் கிடைச்சது, பிலிப்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிட்டரை விட்டாங்க, அது ஒண்ணு கிடைச்சு அதுலயே வந்து ரெக்டிஃபை பண்ணல. மாக்ரமுக்கு ரச்சின் ரவீந்திரா ஒரு கேட்ச் விட்டாரு, அப்பவும் திருந்தல. சோ இவ்ளோ எரர் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு செமிஃபைனல்ல பண்ணுமா அப்படின்னு வந்து என்ன கேட்கிறேன். சத்தியமா நேத்து மதியானம் கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து ஒத்துருக்க மாட்டேன். ஓகே, ஏன்னா ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணிட்டு இங்க வரும்போது அப்பதான் தெரியுது கேப்டன் எவ்வளவு முக்கியம் டீமுக்கு அப்படின்னு. ஸோ வந்து அவங்கள அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல வேலை யான்சன் ஏதோ கொஞ்சம் அடிச்சான், இல்லைன்னா இந்த 170 வந்திருக்காது. ஸ்டப்ஸ் வந்து கேம லாங்கா எடுத்துட்டு போனோம்னு ஒரு நல்ல தாட்ல தான் இருந்து, அது ஒரு பிரில்லியன்ட் பால் ஃபர்கியூசன் போட்டது. அரவுண்ட்ல வந்து ஒரு லெக் கட்டரு, அவருக்கு வந்து ஐடியாவே கொடுக்கல, இடமே கொடுக்கல அடிக்கிறதுக்கு. ஸோ அது பிரில்லியண்டா அது விக்கெட் எடுத்து அவுட் பண்ணது. அண்ட் சாண்டனர் கேப்டன்சியை பத்தி நேற்று அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே இன்னைக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு பிரில்லியண்டா வந்து ஃபர்கியூசனையும் சரி மேட் ஹென்ரியையும் வந்து லாஸ்ட்ல வச்சிருந்தது. ஏன்னா வந்து நீஷம் மட்டும்தான் அவங்க அடிச்சாங்க, வேற யாரையும் அடிக்க முடியல. நீஷம் அடிச்ச உடனே நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு நீஷமுக்கு இன்னொரு ஓவர் கொடுக்க போறாரா அப்படின்னு பார்த்தா நீஷமுக்கு தராம மேட் ஹென்ரியோட ஒரு ஓவரை ஸ்டாக்ல வச்சுட்டு 20th ஓவர் அவருக்கு கொடுத்ததுனாலதான் யான்சனுக்கு ஸ்ட்ரைக்கே போல, பேக் டு பேக் விக்கெட். எனக்கு என்னன்னா அவன் தான் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான், சிங்கிள் எடுத்து கொடுங்கடா, வரவனுங்களெல்லாம் வீசிக்கிட்டு இருந்தா எல்லாரும் 6 அடிக்க முடியுமாடா அப்படின்னு இருந்து ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவன் ஸ்ட்ரைக்ல வர போறான்டா. அதுவும் இல்லாம உருப்படியா பண்ணது மகாராஜ், லாஸ்ட் பால் தான் யான்சனுக்கு ஸ்ட்ரைக்கே போச்சு. ஓகேங்களா? சோ அது மட்டுமா, அதாவது அந்த மாவீரன்ல சொல்ற மாதிரிதான், உனக்கு இவ்வளவு பெரிய பில்டிங்ல இது மட்டும் தான் உனக்கு குறையா தெரியல அப்படின்னு. அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய குறை. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட குறைய சொல்லுங்க, செகண்ட் ஹாஃப்ல பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் நீங்க சொன்னதுல வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் வந்து ஒத்துக்கிறேன். என்ன அப்படின்னா அவங்க நியூசிலாந்து வந்து பவுலிங் போட்டது தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நம்ம இது வரைக்கும் வந்து நியூசிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி, சாண்டனோட கேப்டன்சி எல்லாத்தையும் வந்து பயங்கரமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன இது நியூசிலாந்து மாதிரியே இல்லையே, இவ்வளோ இந்த டீம்லாம் வச்சுட்டு கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த டீம்லாம் வச்சுட்டு இவங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் போனா அங்க கண்டிப்பா தோத்து தான் போவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகமதாபாத் போனா தே ஆர் த ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். பட் அப்படியே டேபிள்ஸ் வந்து டர்ன் பண்ணாங்க, அப்படியே கவுத்து போட்டாங்க. ஸ்ட்ராட்டஜினா இதான்டா ஒலி அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ஓவருக்கு பிளான் பண்ணி அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குவிண்டன் டிகாக்கு மெக்கான்சி போடணும்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து பிச்சில் வந்து பெருசா அசிஸ்டன்ஸ் இல்லை, ஆனா அந்த சாண்டனர் வந்து அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி போடுறது. அதாவது வந்து நம்ம ஒரு பேட்ஸ்மேனா இருந்து அப்படின்னு பேட்ஸ்மேன் எந்த பேட்ஸ்மேனா இருக்கட்டும், நம்ம அந்த பால் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்றத வந்து அவரோட ஐ சைட்டுக்கு இருக்கணும், அந்த லெவலுக்கு இருக்கணும்னு பார்ப்பாங்க. அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி போட்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா போட்டதா இருக்கட்டும், அதுல அந்த ஹைட் யூஸ் பண்ணி போட்டதை தாண்டி யாருக்குமே ரூமே கொடுக்கல. லைக் தள்ளி நீயா தள்ளி போய் ரூம் கொடுத்து அடிச்சாதான் உண்டு. மார்க்ரமோடைய அந்த ஃபேவரட் அந்த ரிலீஸ் ஷாட் வந்து அந்த கவர் ட்ரைப் அதை ஆட விடல. பிரவிஸை வந்து எவ்வளவோ அவரும் தள்ளி 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 போய் அடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவரையும் பெருசா ஆட விடல. 6 ஓவருக்கு 48 பவர் பிளேன்றது ரொம்ப ரொம்ப டீசன்ட் ஸ்கோர். நம்ம கொடுத்ததுலயுமே அதுதான் 48க்கு 2 விக்கெட் ஓகேவா இருந்தாங்க. ஆனா மிடில் ஓவர்ஸ்ல போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து முடியறப்ப 15 ஓவர்ல 130 135 தான் நல்லா இருக்கும், கடைசி ஓவர்ல ஒரு 50 ரன் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஆனா 110 108 அப்படிதான் வந்துருந்துச்சு. அதுக்கே ரொம்ப ரொம்ப திணறி ஏகப்பட்ட விக்கெட்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அந்த ஸ்பின்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து நீயா ட்ரை பண்ணி புதுசா ஏதாவது ஷாட் வேணா ஆடிக்க, நானாலாம் உனக்கு வந்து பேட் பால் போட மாட்டேன்னு சொல்லி எங்கேயுமே பெருசா பேட் பால் கொடுக்கவே இல்லை. பிரவிஸ் அவருடைய பவரை யூஸ் பண்ணி அங்கங்க ஒரு 6 ஒரு 4 அடிச்சாதே தவிர வேற யாராலையுமே வந்து ஸ்பின்னை வந்து அவங்களால டாமினேட் ஆப்போனண்டால வந்து சவுத் ஆப்பிரிக்காவால டாமினேட் பண்ணவே முடியல. அங்கேயே மேட்ச் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் அவரோட ஸ்பீடு வந்து மிரட்டிட்டாரு. அவரோட ஸ்பீடு வந்து இருமுனை கத்தி மாதிரி தான் இன்னைக்கு வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி மேட் ஹென்ரி அவ்வளவு தூரம் வந்து அவருடைய குழந்தைய போய் பார்த்துட்டு டிராவல் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ஒரு எப்படின்னா ஜெட்லாக்னு சொல்லி இருக்கும், அதெல்லாம் தாண்டி கரெக்டா வந்து பர்ஃபெக்டா வந்து போட்டு கொடுக்கறது. ஒரு ஓவர் அடிச்சாங்க, ஒரு ஓவர் தேர்ட் ஓவர் வந்து எனக்கு மேட் ஹென்ரி அடிச்சாங்க. பட் 4th ஓவர்ல திரும்ப வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு, 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ பிரில்லியண்டா பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நம்ம என்னதான் வந்து நியூசிலாந்துக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாலுமே நியூசிலாந்து வந்து விக்கெட்ஸ் பயங்கரமா எடுத்தாங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து விக்கெட்ஸ் த்ரோ பண்ணாங்களான்னு கேட்டா
50-50 தான் நான் சொல்லுவேன். 50-50 தான் நான் சொல்லுவேன். நியூசிலாந்து பயங்கர அதெல்லாம் கிரெடிட்ஸ் எடுக்கவே முடியாது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளவு மட்டமா விக்கெட்ஸை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மார்க்கமோட விக்கெட் ஆகட்டும், மில்லரோட விக்கெட் ஆகட்டும், ரிக்கில்டனோட விக்கெட் ஆகட்டும், இதெல்லாம் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன். வின்டன் டிகாக்கு கேஸ்ன்னு நமக்கு தெரியும். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வந்து எவ்வளவோ சோக் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால எவ்வளவோ சோக்கர் செஞ்சிருக்காங்க. ஈவன் ஏபி டிவிலியர்ஸே மிகப்பெரிய சோக்கரா இருந்திருக்காரு செமிஃபைனல்ஸ்ல 2015 அகைன்ஸ்ட் சேம் நியூசிலாந்து. ஆனா இருக்கிறதுலே மிகப்பெரிய சோக்கர் யார் தெரியுமா? வின்டன் டிகாக் தான். அதாவது அந்த ஒரு கேட்ச் எனக்கு வெறியா வருது. அவனை பாத்தறேன், அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க. ஒரு கேட்ச், அந்த ஒரு கேட்ச நீ பிரவிஸ் கிட்ட கொடுத்துட்டு சும்மா விட்டுட்டு எங்க இருந்து ஓடியாடுறான் அவன் நிக்கிற விக்கெட் கீப்பிங் பொசிஷன்ல இருந்து ஓடியாடுறான். லெஃப்ட் சைடோட எண்டுக்கு ஓடியாடுறான். இங்க வந்து எங்களால வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. சோ நான் வில்லோன்னு ஒரு சேனல்ல பாப்பேன். ஓகேங்களா? வில்லோ வந்து கிரிக்கெட் கூட இது பண்ணி போடுவாங்க. அவங்க ஜென்யூனா 2-3 கமெண்ட்ரி பேப்பர் தான் இருப்பாங்க. சோ யூசுவலி சைலண்டா தான் இருக்கும். அவன் அங்க இருந்து கத்துக்கிட்டு வரான் ஸ்டெம் கேம்ல இருந்து மைன் மைன் மைன்னு. பிரேவிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. மைனா ஐயா அது ஏன் சிட்டருங்க ஐயா, நீங்க என்ன வந்து டைவ் எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஒண்ணு அத அங்க புடிச்சிருந்தாங்கன்னா செகண்ட் ஓவர்லயே மொமெண்டம் திரும்பி இருக்கும். மேட்ச் மாறி கண்டிப்பா மாறி தானே அது. சைஃபர்ட் கேட்ச் தான் நினைக்கிறேன். சைஃபர்ட் கேட்ச் ஃபினால் கேட்ச் ஏதோ ஒன்னு ரெண்டு பேர்ல யாராவது தூக்கி இருந்தா கூட அங்கே பிரேக் விழுந்திருக்கும். நான் போன ப்ரிவியூல பேசிட்டு போது சொல்லியிருந்தோம், ரெண்டு பேர்ல அவுட் ஆகாம இருந்தாங்கன்னா நோலாஸ்க்கு போயிடுவானுங்கன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் இப்படிதான் பண்ணியிருந்தானுங்க. எடுத்தாரு அவுட் ஆனா பட்டாபாக்கியம் படத்துல பயங்கரமா அவுட் ஆயிடுவானுங்க. இல்லன்னா நின்னானுங்கன்னா மேட்சை முடிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் கியூட்டடிக்கா கால்குலேட் பண்ணி உன் கேட்சை நீ எடுத்துக்கப்பான்னு விட்டு இருந்தா அங்க இருந்து அப்படியே நூல் புடிச்ச மாதிரி அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பின்னர் உள்ளார கொண்டு வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது அட்லீஸ்ட் க்ளோஸ் மேட்சாவது போயிருக்கும். திரும்பவும் சொல்றேன், நம்ம சொன்ன ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து 183. அந்த 183 இருந்து 14 ரன் எப்போ நீ கம்மியா அடிச்சோ அங்கேயே நீ தோத்துட்ட. அதுக்கப்புறம் பவர் பிளேல எப்போ நீ 80 கொடுத்தியோ அதுக்கப்புறம் நீ ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸே கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு அதாவது கேச்சஸ் இன் மேட்சஸ் சொல்லுவாங்க. இந்த கேட்ச் எல்லாம் வந்து அந்த பவர் பிளேல ஏகப்பட்ட சான்ஸ் வந்துச்சு. அதாவது அவங்க ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் வச்சிருக்காங்க. அதாவது இன்னர் சர்க்கிளோட எட்ஜ்ல நிக்கிறாங்க எல்லாம். ஆனா வந்து பால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து விழுது. எப்பயுமே வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடி தள்ளி வந்து நிப்பாங்க. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாருமே எட்ஜ்ல நின்னுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க அடிக்கிற அடி அப்படி ஃபின்னாலும் டிம்ஸை போட்டோம் அடிக்கிற அடி அப்படி. அதனால வந்து பயந்து அப்படியே பின்னாடி போய் நின்னுட்டு இருந்தாங்க. அகைன் நீங்க சொன்ன மாதிரி அந்த கேப்டன்சி இட் ஆல்சோ மேட்டர்ஸ். பட் அவங்க இந்த மாதிரி வந்து டெமாலிஷ் பண்றப்போ ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. எனக்கு என்னன்னு அப்படின்னா மகாராஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். அதுவும் வந்து மேபி பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்கலாமோ. ஏன்னா அவங்க வந்து பேஸ் பால கண்ணில் காட்டினாலே வச்சு கிழிக்கிறானுங்க. மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், ரபாடாவா இருக்கட்டும், லுங்கி இங்கிடி வந்து ஸ்லோ பால் போட்டதுனால கொஞ்சம் எஸ்கேப் ஆனாரு. மீதி ரெண்டு பேரையும் வச்சு உரிச்சிட்டானுங்க. அதனால வந்து மேபி மார்க்ரமோ இல்ல மகாராஜா ஏதோ ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது மேட்ச் கையை விட்டு போயிட்டு இருக்குன்னு தெரியறப்போ ஏதோ ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மத்தபடி அவங்க லிட்டரலி கிளியர்ஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா 5 ஓவருக்கு 60 என்னமோ ஓகேங்களா? அப்போ வந்து கார்வின் பாஷ் கொடுத்தாங்க. மரண அடி கார்வின் பாஷ் அந்த ஓவர் 6 4 4 4 4 எல்லாம் போச்சு அந்த ஓவர். கார்வின் பாஷ போட்டு வெளுத்து விட்டதுனால 6 ஓவருக்கு 80 என்னமோ இருந்தாங்க. அங்கதான் முடிவே ஆயிருச்சு. கண்டிப்பா இவங்க வந்து இது பண்ண போறாங்க. அதுல அந்த மொமெண்டே க்ளூலெஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம மகாராஜா கொண்டு வந்துட்டு மகாராஜ் எல்லாம் லாஸ்ட் ஹோப், அவரை பவர் பிளேல விட்டு அவர் பவர் அடி வாங்கினாருன்னா லைக் அகேன் பண்ணிருந்தா சக்சஸ் ஆயிருக்கும். இப்ப நம்ம பண்ணாதனால அது வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு யோசிச்சோம். ஏன்னா ஆப்போனன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாண்டர் விட்டுருங்க, சாண்டர் இஸ் வேற லெவல், அவரோட ஸ்பின்னர் வந்து வேற லெவல். ஆனா ஒரு ரச்சின் ரவீந்திராவால போட முடியுது, ஒரு மெக்கான்ஷியால போட முடியுதுன்றப்போ கண்டிப்பா இந்த பக்கம் மகாராஜால வந்து போட முடியும். அவர் அந்த ஸ்லோ, அவருக்கும் அந்த ஹைட் இருக்குது, அவராலையும் ஸ்லோ த்ரூ யார் போட முடியும். அவரால் அந்த பால் வந்து அசிஸ்டன்ஸ் இல்ல, பட் கொஞ்சம் நின்று வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அஃப்கோர்ஸ் வந்து பேட்டிங்க்கு பயங்கர ஃபேவரா வந்துருச்சு. பட் கொஞ்சம் வந்து அந்த த்ரூ தி ஏர் வந்து ஸ்லோவா போட்டாரு அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லா பாலுமே அடிக்க தான் போறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல டைமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா, திரும்பவும் கூட கிளம்பி விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா, இல்ல வந்து எல்பிடபிள்யூ ஆச்சுன்னா, இல்ல ஸ்டம்ப் போல்ட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ அது அவன் பேசதான் வந்து வாவான்னு கூப்பிடுறான். இவங்க வந்து திரும்ப திரும்ப பேச கொடுத்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மார்க்ரம் வந்து ஒரு ஓவர் கூட வந்து மார்க்ரம் வந்து ட்ரை பண்ணவே இல்லை. லைக் ஒரு கேப்டனா இருந்துட்டு ஒரு ஸ்பின்னரா இருந்துட்டு கூட ஒரு ஓவர் கூட பேச ட்ரை பண்ணாது. அதுவுமே எனக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா நாட் அ பேட் டீம். என்ன சொல்ல, இது வரைக்கும் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. எந்த இடத்துல கொஞ்சம்
எந்த இடத்துல கொஞ்சம் மோசமா இருந்தாங்கன்னா இந்தியா கூட வந்து ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் விட்டது. இந்தியா பண்ணாத விஷயத்த நியூசிலாந்து இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கோலி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. அதாவது அவங்க 3 விக்கெட்டுக்கு அப்புறம் எப்போ அவங்க அக்ஷர் பட்டேலை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரி இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்துட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் கொடுக்காம அப்படியே இந்த பக்கம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா. ஆனா இவனுங்க வந்துட்டு விக்கெட் எடுக்க 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 போட்டு பிரஷரை போட்டு அவனை வெளியவே எந்திரிக்க கூடாதுன்ற மாதிரி போட்டு ஃபுல்லா அமுக்கிட்டானுங்க. அதுல வந்து மார்க்கோ யான்சனுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இந்த பக்கம் வந்து ஸ்டப்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆடி கொடுத்தாரு. அதனால தான் டீசன்ட் ஸ்கோர் வந்துச்சு. சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூசிலாந்து டாமினேஷன் தான். சவுத் ஆப்பிரிக்கா தே த்ரூ தி விக்கெட்ஸ். சாண்டரோட ஸ்பெல்ல பாத்தீங்கன்னா 4 overs none for 25. நீங்க பாக்கும்போது என்ன இப்படி போட்டிருக்கானா, ஆனா போட்ட லெங்த் எல்லாமே அவனுக்கு சுத்தமா ரூம் தர முடியல. ஒண்ணும் இல்ல, பிரேவிஸ் கொஞ்சம் லேட் ஆடினானா போல்டு சில பால். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நெக் டு நெக், அதாவது மிடில் அண்ட் ஆஃப்ல போறதோ இல்ல மிடில் அண்ட் லெக்ல போறதோ இல்ல, பெர்ஃபெக்ட்டா மிடில்ல போடுறது. ஓகே, நீங்க அத வந்து லைன்ல கொஞ்சம் தப்பா ரிக் பண்ணி லெக்ல ஆனா போல்ட் ஆயிருவீங்க. சோ அவங்க அட்லீஸ்ட் சிங்கிள் தட்டணும்னா ஆஃப்ல ஆடினாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியல. சாண்டர் வந்து நம்ம நேத்து சொல்லி சாண்டரை யூஸ் பண்றது வந்து ரொம்ப இதுவா இருக்குன்னு காம்ஸ்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தன் வீடியோ பார்த்திருப்பான், எவனாவது ஒருத்தன் வீடியோ பார்த்திருப்பான் அவனுக்கு கோச்சிங் ஸ்டாஃப்ல. சோ வந்து அது வந்து அது அதனாலதான் ரச்சின் ரவீந்திராக்குமே அது வந்து ஒரு ஃப்ரீடமா இருந்தது. அந்த இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம சாண்டரை தட்டி ஆடி இவனை கொஞ்சம் ஃப்ரீடம் ஆடான்னு பார்த்தாங்க. அங்கதான் மிஸ்டேக் ஆச்சு. ஆமா, அதுவும் முக்கியமா நீ சொன்னது கரெக்ட். சாட்னரோட அந்த 7வது ஓவர் அவர் வந்து அந்த எப்படி போடணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா போட்டு காமிச்சிட்டு போயிட்டாரு. அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படியே ரச்சின் ரவீந்திரா ஃபாலோ பண்ணாரு. அந்த ரூமே கொடுக்காம நீ போட்டினா இவனுங்க வந்து மாட்டிப்பானுங்கன்ற மாதிரி அதே தான் போட்டாரு. கண்டினியூ பண்ணுங்க, நீ சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த SA20 ஃபைனல் நடந்தது இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல. அப்போ வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ்க்கும் நடந்தது. அதுல வந்து எக்ஸாக்டா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு சோக் ஆகும் ஸ்டார்டிங்ல. அப்படி ஆகும்போது பிரேவிஸ் வந்து நின்னு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு செஞ்சுரியெல்லாம் அடிப்பாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு நாக்கு தான் பிரேவிஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கணும். ஓகே, நீ ஒரு அவுட் சைட் ஆஃப் ஹாஃப் வாலிய தூக்கி என்ன சொல்றது ஒரு ஷார்ட் கவர்ஸ்ல குடுத்துட்டு போறதுக்கு வந்து நீ ஒன்னும் ஒரு மொக்க பிளேயர் கிடையாது. எனக்கு அவன் டிஸ்மிஸ் எல்லாம் ஒரு மாதிரி லேமா இருந்தது. ஓகே, ஏன்னா பிரேவிஸ் அவுட் ஆகும் போது இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் இல்ல 10+ overs இருந்தது பிரேவிஸ் அவுட் ஆகும் போது. இப்போ நின்று இருந்து ஒரு இது பண்ணிருக்கலாம். மில்லருமே வந்து அந்த ஓவர்ல தான் பிரேவிஸ் ஒரு 6 அடிச்சான். ஓகே, இன்னொரு பிக் ஷாட்க்கு அங்க ஒரு தேவையே இல்ல. ஓகே, மில்லர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இந்தியா கூட பண்ண ஃபார்மேட் வந்து மில்லர் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா தான் ஆடுவாரு. ஓகே, பிரேவிஸ் தான் வருண் சக்கரவர்த்தி அடிப்பாரு. ஓகே, அப்புறம் மில்லருக்கு வந்து அந்த ஹார்திக் பாண்டியா நோ பால் போட்டு ஒரு பால் மாட்டோம் ஃப்ரீ ஹிட்ல. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சல் பண்ண ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு பண்ணது வந்து was it really necessary for you to go against him? ஏன்னா அப்போதான் உங்களுக்கு ஒரு லைஃப் வந்தது. ஒரு கேட்ச விட்டு மில்லர் லைஃப் வந்தது இல்ல. பிரேவிஸ்க்கு விட்ட உடனே அடுத்த பாலே 6 அடிப்பான். பிலிப்ஸ் ஒரு கேட்ச் விடுவானே, அது பிரேவிஸ் தான். பிரேவிஸோடது அது. அப்படியா, சரி, ஓகே. சோ மில்லர் வந்து அந்த ஓவர்ல ஒரு 6 வந்துருச்சு. இன்னொரு 6 அவசியம் இல்லைன்னு தெரியுது. அண்ட் அங்கதான் வந்து நம்ம கிரீடி வந்து நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணாம இன்னொரு ஷாட்டுக்கு போனா ரன் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் அவன் அடிச்ச உடனே மில்லருக்கு தெரிஞ்சிச்சு அது அவுட்டுன்னு. ஏன்னா வந்து நீங்க வந்து எவ்வளவோ நம்ம வந்து மில்லரை பிடிக்கும், நீங்க இன்னும் ட்ரை பண்ணலாம், இந்த எடிட்ஸ் எல்லாம் போடலாம். இந்த கேம்ல வந்து நீங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, அந்த டெம்டேஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஒரு 200 சில்லற போயிருப்பீங்க. பவுலிங் குப்பையா இருந்தது. நான் பவுலிங் பத்தி பேச விரும்பவே இல்லை. ஓகே, சோ அந்த இடத்துல did they missed it? ஒரு யாருக்குமே வந்து கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு தாட்டே இல்ல. வராங்க, தூக்கி அடிச்சு விக்கெட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா டஃபா இப்போ அந்த சாண்டரோட எண்ட்ல டஃப் பண்ணி பிடிக்கிறானா, நீ அங்க நில்லு. இன்னொரு 10 ஓவர் இருக்கு. சாண்டர் 4 ஓவர் தான். ஓகே, சாண்டரும் ஸ்பின்னும் முடிச்சாங்கன்னா வரப்போறது மேட் ஹென்ரி, ஃபெர்கியூசன் தான். நீ அவங்கள அடிச்சுக்கலாம். இவனுங்க அவனுக்கு அகேன்ஸ்டா போனோம் போய் இன்னைக்கு வந்து கேப்டவுனுக்கே போயிடுவாங்க. ஓகே, சோ இதுல ஆட் பண்ற பாயிண்ட் என்னன்னா, பிரில்லியன்ட் கேப்டன்சி அண்ட் ஃபீல்ட் செட்டப். நான் வந்து ஒரு லிட்டரலி ஒரு கேன் வில்லியம்சன் உடைய அந்த ஒரு ஷேட்ஸ் பார்த்தேன் கேப்டன்சில. ஏன்னா ஒரு யூஸ்வலி வந்து கேன் வில்லியம்சன் வந்து எப்படி ஸ்பின்னரை யூஸ் பண்ணுவாரு, எப்படி ஃபாஸ்ட் பவுலிங் யூஸ் பண்ணுவாரு, லாங் ஆன் லாங் ஆஃப்லாம் கன்னு மாதிரி இருந்தாங்க. ஓகே,
அடிக்கிற அந்த ஆங்கிள் தெரியுது கேட்ச்னு. ஓகே, மிச்சல் வந்து ஒரு கேட்ச் பிடிப்பார் மாக்ரம்து. அது கான்ட்ரோவர்சிங்களான்றாங்க. அந்த மனுஷனோட விரல் அவ்வளவு பெருசா இருக்கு, கான்ட்ரோவர்சிக்கலாங்க இடம் இல்ல, பெருசா இருக்கு விரல். அதுதான் பாலுக்கு மேல இருக்கு, பாலுக்கு கீழே இருக்கு, சாரி. சோ அது ஒரு கிளீன் அவுட் தான். அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி பிளேயிங் நியூசிலாந்து, ஹாப்பிலி கோயிங் டு அகமதாபாத். அடுத்தது இந்த நியூசிலாந்து பத்தி சொல்றப்போ ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட்ட சொல்லாம வீடியோ முடிக்கவே முடியாது. 2 பேரும் வந்து அதாவது அவனுங்க வந்து எந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸ், அதாவது ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கறனால அடிச்சலான்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ்ல வந்தாங்கடா, இல்ல பாத்துருவோம்டா நீயா நானும் பாத்துருவோம் ஃபைனல்ஸ்க்கு நான் தான் போறேன்ற மாதிரி வந்தாங்கடா. அது கையை வந்து அவனுக்கு எடுத்துறது பேட்டு கிடையாது, அருவாவை தூக்கிட்டு எவன் வந்தாலும் விட்டுன்ற மாதிரி உள்ளால வந்துட்டானுங்க. யாருக்குமே பயப்படல. நீ இங்கிடி ஸ்லோ பால் போடு, நீ ரபாடா ஃபாஸ்ட் பால் போடு, மார்க்கோ ஜான்சன் நீ ஹைட் யூஸ் பண்ணி என்ன, அதாவது இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மார்க்கோ ஜான்சனுக்காக கூட ரபாடா கூட நல்ல ஒரு லென்த் போட்டாங்க, அங்கங்க கொஞ்சம் எட்ஜ் வாங்கி போச்சு, கொஞ்சம் அந்த ஃபீல்டிங் செட்டப் அங்கங்க கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா மேபி அது கேட்ச் ஆகிருக்கலாம். பட் எல்லாம் நிறைய எட்ஜ் வாங்கி போச்சு. அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சரி இதுல ஆல்ரெடி எனக்கு 2-3 லைஃப் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே போனஸ் தான்ற மாதிரி வச்சு அடிச்சு நிமுத்திட்டானுங்க. அதாவது நவுந்து அடிச்சாங்க. பிரேவிஸ் வந்து நவுந்து அடிச்சதுல எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அது எல்லாமே இவங்க 2 பேருக்கு மாட்டுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா டிம் சைஃபர்ட் வந்து அடிச்சிருந்தாப்புல, ஃபின் ஆலன் வந்து கம்முன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டிம் சைஃபர்ட் கம்முன்னு இருக்க மாதிரி இருக்குது, ஃபின் ஆலன் வந்து பொளக்கறாப்ல. ஒரு கட்டத்துல டிம் சைஃபர்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஃபின் ஆலனுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிராம்ஸ் எல்லாம் வந்துச்சு, ஒரு 70-80 சம்திங்ல இருந்தாரு. சரி நான் உள்ளார போயிடுவாரு, ரெஸ்ட் போயிடுவாரு, வேற யாராவது வந்து ஆடி கொடுத்தாங்கன்னு பார்த்தா இல்ல ஒத்த காலம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேக்ஸ்வெல் மாதிரியே நின்றுக்கிட்டு 100 அடிச்சான். 33 பால்ல 100 அடிச்சிருக்கான், மனுஷனே கிடையாது இந்த அதாவது ஓவரால் T20 வேர்ல்ட் கப்ஸ்லயே ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து அவர் அந்த ஹிஸ்டரி வந்து மேக் பண்ணிருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சாண்டர்ல காமிக்கிறாங்க, இதுதான் அவரோட ரியாக்ஷனா இருக்கு. நீ எல்லாம் உண்மையாவே மனுஷன் தானா? அதுவும் பிரசன்டேஷன் கூப்பிடுறப்ப கூட அந்த பிரசன்ட் பண்றவர் வந்து சொல்றாரு, அந்த ஆங்கர் வந்து சொல்றாரு, சாண்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிச்சிட்டாவது வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பயே அந்த மனுஷன் அப்படியே தான் இருக்காப்ல. எப்படி எனக்கு வந்து நியூசிலாந்துல வர்றவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க போல. நீங்க தம்பி நீங்க வந்து சிரிக்க கூடாது, ஓவரா கொண்டாடக்கூடாது, செலிப்ரேட் பண்ணக்கூடாது, கம்முன்னு வரணும் கம்முன்னு போகணும்னு சொல்லி வீட்டிலே வளர்ப்பாங்க போல. அது மாதிரி வந்து இன்னைக்கு ஆனா சச்சின் ரவீந்திரா பேட்டிங்ல பவுலிங்ல எல்லாத்துலயுமே சூப்பரா, அதாவது அவருக்கு கொடுத்திருக்க ரோல் வந்து ரொம்ப டிஃபரெண்டான ரோல். அவருமே வந்து பிரசன்டேஷன்ல சொல்லிட்டு இருக்கப்போ சொன்னாரு, நான் பேட்டிங்ல தான் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் பவுலிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது, பட் எதுவா இருந்தாலும் என் டீமுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றது ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் கொடுத்த ரோல் ஹூவர் கேம் வித் திஸ் ஐடியா பயங்கரமா அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் வந்து டவுட் பட்டேன் ஸ்ரீலங்கால வந்து பண்ணிட்டு இங்க இந்தியாவில வந்து பண்ண முடியுமா, அதே மாதிரி இங்க டர்ன் கிடைக்குமான்னு. அந்த ஐடியா மூளையை யூஸ் பண்ணி எந்த பிட்ச்ல எப்படி போடணுன்றதை பயங்கரமா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நியூசிலாந்து எல்லா டோர்னமெண்ட்லயும் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து திரும்பவும் வந்துட்டாங்க, ரைட் டைம்ல பீக் பண்ணிருக்காங்க. பட் இதே மாதிரி இந்த பவுலிங்கை வச்சுக்கிட்டு அடுத்தது இங்கிலாந்தையோ ஆர் இந்தியாவையோ பீட் பண்ண முடியுமான்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அகமதாபாத்ல பிச் சுத்தமா வந்து ஸ்பின் எடுக்கவே எடுக்காது. சோ எப்படி இவங்க பேலன்ஸ் மேட்ச் பண்ண போறாங்கன்றத பாப்போம். இல்ல கொல்கட்டால வந்து நம்ம சொன்னது விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின் பவுலர்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கலாம், ஆனா வந்து ரொம்ப திறமையா போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்பின்னர்ஸ் போடலாம் பட் கொஞ்சம் திறமையா யோசிச்சு போடணும், சும்மா வந்து டர்ன் கிடைக்கும்ன்றதுக்காக இங்க போட முடியாது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து யோசிச்சு போட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா எப்படி நியூசிலாந்து வந்து பேக் டு ஃபார்ம் வந்தாங்களோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பேக் டு ஃபார்ம் போயிட்டாங்க. எங்களுக்கு ஸ்பின்னே ஆட தெரியாது, நாங்க எப்படி போட்டாலும் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆயிட்டாங்க. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைஃபர்ட் அண்ட் அவர் பேர் என்ன ஃபின் ஆலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 5 பவுலரோட போறாங்க, அது எனி டைம் ரிஸ்க். 6th பவுலர் மாக்ரம் தான், செட் ஆகாது. நீங்க மாக்ரம் 2 கூட போட முடியாது மாக்ரம் வச்சு. சோ இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு மாட்டோம்னா கரெக்டா இந்த இடத்துல மாட்டுச்சு. ஓகேங்களா, ஒண்ணு வந்து அது ஒரு பாயிண்ட். அதனால வந்து ஃபின் ஆலனுக்கும் ஸ்ட்ரைஃபர்ட்டுக்கும் வந்து இவங்கள்ட்ட ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அடிக்கணும்னா நம்ம 3 பேரை அடிச்சா போதும், இங்கிடி ரபாடா யான்சன். ஓகேங்களா, அவங்க அந்த மைண்டோட தான் வந்திருப்பாங்க. அண்ட் என்ன பிரச்சனைனா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது தான். இந்தியா மேட்ச்ல மாக்ரம் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு கேம்பிள் எடுத்தாரு. ஓகே, நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து நான் பவுலிங் போட போறேன் ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படின்னு. ஓகேங்களா, அப்படி போட்டுதான் he got Ishan wicket. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ட்ரை பண்ணி, அப்படிதான் அவங்க வந்து இவங்க மெக்ராக்கி ட்ரை பண்ணாங்க. ஓகே, அவருடைய ஸ்டாட்ஸ் நீங்க அவருடைய இன்னைக்கு ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஓவர் 2 விக்கெட் 9 ரன்னா.
அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வரவே இல்லை. எக்ஸாக்டா ஆமா. அந்த மார்க்ரம் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அவங்க இன்னைக்கு ப்ளே பண்ணாங்க. ம். அங்கேயே வந்து அவங்க ஏதாவது ஒண்ணு புதுசா ஏதாவது ஒண்ணு பிரில்லியண்டா ஏதாவது நீங்க ஒரு அது ஃபெயில் ஆச்சுன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றது, ஜெயிச்சாலும் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். தோத்தாலும் நீங்க இன்னைக்கும் தோத்துதான் போனீங்க. எப்படியோ நீங்க அதை பிளேம் நீங்க தான் எடுத்துக்க போறீங்க. சோ அதாவது புதுசா பண்ணி தோக்கலாம்ல அப்படின்னு இருந்திருக்கும். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து கார்பின் பாஷ் எல்லாம் வந்து அவனுங்க இருக்கிற பீக் ஃபார்முக்கு அடிச்சு பிரிச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க வந்தாங்க. அண்ட் எக்ஸலன்ட். எனக்கு வந்து அதான் ஒரு பிளேயர் இருப்பார் ப்ரோ. அவர் வந்து எப்படின்னா இப்போ டெபியூ அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரா ஷைன் ஆகும்போது ஹி கான் பெர்ஃபார்ம் எவ்ரிவேர். அப்போ வந்து அதை எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணாத போது ஒரு டவுன்ஃபால் ஒன்று வரும். ஓகே, அப்ப டவுன்ஃபால் வரும்போது ஹீல் அனலைஸ் ஹிம்செல்ஃப், நம்ம எங்க வந்து இது பண்ணணும். ஏன்னா ஃபின் ஆலன் ஆர்சிபியில ஆடிட்டு இருந்தாரு. ஓகேங்களா, 23 நினைக்கிறேன், 23-22ல வந்து ஆர்சிபி வாங்கும். ஃபேஃப் இருக்கிறதுனால ஃபின் ஆலனை வந்து ஒரு பேக்கப். ஆமா ஆமா. ஓகே, சோ ஐ டோன்ட் நோ அவர் எத்தனை கேம் அங்க ஆடினாருன்னு. பட் அவரு ஒரு ஒரு டைம்ல வந்து ஹி வாஸ் லைக் லிட்டரலி ஒரு ட்ரெண்டிங் அப்கமிங் ஸ்டார். ஆமா. ஓகே, அண்ட் அது ஆர்சிபில எடுத்து ஆர்சிபில ரிலீஸ் பண்ணி அண்ட் அவர் வந்து எதுவுமே ஃபினாலன் வந்து நியூசிலாந்துக்கு கீழே எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு வேர்ல்ட் கப்ஸ்ல. அப்படிலாம் போய் வந்து இன்னைக்கு ஒரு கிரேட்டஸ்ட் நாக்கு. இது வந்து என்ன சொல்றது, 100 வந்து நீ ஒரு 300 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறன்லாம், அதெல்லாம் வந்து வரலாற்றில் முதல் முறை. அதே மாதிரி ஒரு T20 வேர்ல்ட் கப்ல இது ஃபாஸ்டஸ்ட் 100. ரெண்டாவது வந்து அகேன்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் ஒரு ஃபுல் மெம்பர் டீம்ல கூட வந்து இதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் 33 பால். ஐ கெஸ் அது வந்து டை அப் நினைக்கிறேன் இவரும் சிக்கந்தர் ராஜாவும். ஸோ பயங்கரமா புடிச்சிட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி. அண்ட் வந்து சான்னர் சிரிக்காத காரணம் வந்து அவங்க வந்து பெருசா போறாங்க. அவங்க வந்து ஏன்னா நியூசிலாந்து இது வரைக்கும் வின் பண்ணது இல்ல. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு பிக் வின்னுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வந்து இப்ப என்னன்னா இதுங்களை அடிச்சு எல்லாம் ஒரு கேம்புக்கு போ. பிரேவிஸ் நீ சிஎஸ் கேம்புக்கு போ. ஸ்டப்ஸ் மில்லர் நீ இங்க கிளம்பு. நீ டெல்லி கேபிட்டல் கேம்புக்கு போ. உங்க விட்டுடுங்க போங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. நாளைக்கு ஏதாவது வந்து ஷாக்கர் காத்திருக்கா? அதாவது வந்து ஆல்ரெடி ப்ரிவியூ எடுத்துட்டோம், அது நாளைக்கு வந்து வரும். அதை தாண்டி நாங்கள் சொன்னதெல்லாம் தாண்டி வந்து வேற ஏதாவது நடக்குதான்றதை பார்ப்போம். பட் என்னதான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா போயிருந்தாலுமே நாங்கள் சொன்ன அந்த ஸ்கோர்ஸ் இந்த பவர் பிளேல இவ்வளோ வரணும், இந்த விக்கெட்ஸ் இப்படி தான் விடணும், இந்த பவுலர்ஸ் வந்து நல்லா போடுவாங்க, இந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் மேட்சுக்குள்ள வந்து கொண்டு வருவாங்க, கண்ட்ரோல் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இந்த மேட்ச்ல நடந்துருச்சு. யார் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்களோ அந்த டீம் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய வந்து கருத்துக்கள் இந்த மேட்சை பத்தி. ஸோ இதுக்கப்புறம் இது ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது போன ஜிம்பாப்வே மேட்ச்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப திமிரா வந்துட்டு ரபாடா அண்ட் மகாராஜ் வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இருக்க போறதே 2 மேட்ச் தான் இன்னும் மீதி. அதுல வந்துட்டு ரெஸ்ட் பண்ணி அவனுக்கு சான்ஸ் தரேன், இவனுக்கு சான்ஸ் தரேன், நாக்கியாவுக்கு சான்ஸ் தரேன், மப்பாக்காவுக்கு சான்ஸ் தரேன் சொல்லிலாம் பயங்கரமா பண்ணாங்க. அங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சது அவங்களுடைய டவுன்ஃபால் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மெதப்புல வந்துட்டாங்களோ என்னமோ நியூசிலாந்து இன்னைக்கு வந்து வச்சு அந்த ஒரு வழக்கமா ஆஸ்திரேலியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் கேப் கொடுத்தாங்க, உள்ளார பூந்து வந்து டிராக்டரே ஓட்டிடுவானுங்க. அதுதான் நீ நியூசிலாந்து பண்ணியிருந்தாங்க. brilliantly played both batting, bowling and fielding. எல்லாத்துலயுமே ஃபீல்டிங்ல சொதப்பினாங்க, 2 கேட்ச் விட்டாங்க. பட் பேட்டிங் பவுலிங்ல பிரிச்சுட்டாங்க. லெட்ஸ் see நாளைக்கு வந்து ஏதாவது ஷாக்கர் காத்திருக்கா, நாளைக்கு பட்லர் ஷோல்டர் ஆத்திட்டே வந்துட்டு நாளைக்கு ஃபார்முக்கு வராரா இல்ல என்ன பண்றாருன்றத பார்ப்போம். நாளைக்கு இதே மாதிரி வந்து ஷாக்கரோட மீட் பண்றோமா இல்ல யூசுவல் இந்தியா வந்து ஜெயிச்சு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 2019 செமிஃபைனல்ஸோட ரிப்பீட் இந்த பக்கம் பார்க்கணுமான்றத நாளைக்கு வந்து உங்களோட 2019 செமிஃபைனல் இல்ல ஃபைனல். ஆமா, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்க போகுது. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்க போகுதுன்றதை நாளைக்கு வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 2 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் இண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.